ஒரு நொடியில் முடிந்திடும் வாழ்வில் அதிசயங்கள் செய்பவர் நீரே. கரம் நீட்டி என்னை அழைத்து அன்பை அள்ளி தந்தவரே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உயிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். கருவினில் வந்த முதல் என்னை என்றும் கைவிடாமல் கோடி கோடி நன்மைகளை செய்தீரே. சிறு சிறு ஜெபத்தினால் துதிகளை செலுத்திட உம் கிருபை தாங்குதே. ஆபத்தில் வருபவரே, பேர் சொல்லி அழைத்தவரே, சகலத்தையும் படைத்தவரே, என்றும் என்றும் உயிருள்ள தெய்வமே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உயிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். ஒரு நொடியில் முடிந்திடும் வாழ்வில் அதிசயங்கள் செய்பவர் நீரே. கரம் நீட்டி என்னை அழைத்து அன்பை அள்ளி தந்தவரே. உயிருள்ளவரை முழு மனதுடன் உன்னை தினம் தினம் ஜெயத்துடன் நான் பாடுவேன். எனக்கென தந்த உந்தன் உயிரத்தை கொண்டு நான் உலகத்தில் எழும்புவேன். உம்மை அல்லாமல் யாரை தேடுவேன்? வழிகள் நிறைந்தாலும் உம்மை உயர்த்துவேன். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். சரி, அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீ தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம்ப்பா. எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளிடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சரி, ஒரு பாட்டு பாடி கைத்தட்டி இயேசுப்பா மகிமைப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ளே போகலாம். துதித்து பாடிடு பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமத்திலே. அந்த பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கைத்தட்டி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். சிஎஸ்ஐ போனாலும் பெண்டிகாஸ் போனாலும் இந்த பாட்டு பாடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தி எல்லா வேலையும் விட்டுடுங்க. கிச்சனில் ஒரு வேலை செஞ்சுட்ருவீங்க, அதை கூட செய்யுங்க, பரவாயில்ல. ஆனால் வாயை தந்து சத்தமாக பாடலாமா? துதித்து பாடிடு பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தி வாசம் செய்யும் தூயவனே, உம்மை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வானாந்தி யாத்திரையில்
இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். சரி, ஏன்னா நான் உங்களை கேட்டேன் ஆல்ரெடி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டும் பாடணும். சரி, ஒரு வேளை நீங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கலாம், என்ன சிஸ்டர் இவ்வளோ நாள் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும்ல. ஸோ எனக்கு சேலரி பிரச்சனை, அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால தான் உங்ககிட்ட நான் பேச முடியல. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் ஏன் வரலன்னு விசாரிச்சிங்க. நிறைய பேர் எனக்கு உதவி செய்கிற மனப்பான்மையில் கூட நீங்கள் வந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இயேசுவின் நாமத்தினால நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலில் அநேக செய்திகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யணும், சரிங்களா? அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்குரிய தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்குரிய தலைப்பு என்னன்னா, கண்ணீரோடு இருக்கிறவர்களை கண்டு ஆவியில் கலங்கும் தேவன். அல்லேலூயா. யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறோமோ அவங்கள பார்த்து இயேசுசாமி மேலோட்டமாக கலங்குற தேவன் இல்லை. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க? மேலே கலங்குகிறவங்க, மேலே கண்ணீர் வடிக்கிறவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஆவியில் கலங்குற தேவன். அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்திக்குள்ளே போக போகிறோம். வேத பகுதியை எடுத்துக்கோங்க. ஒருவேளை எனக்கு வேத பகுதி இல்லை, பைபிள் நான் எடுக்கல, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் செல்லில் பாருங்கள், பைபிள் ஆப் இருக்கும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 33லேருந்து 35 வரை சிஸ்டர் வாசிங்க. அவள் அழுகிறதையும் அவனோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த இன்சிடெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சின்ன குழந்தைங்களை கேட்டால் கூட நான் சண்டே கிளாஸில் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு இந்த இன்சிடெண்ட் எப்போ தெரியும்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், சரிங்களா? இது சாதாரண ஒரு இன்சிடெண்ட் கிடையாது. இது வேதாகமத்தில் பதிக்கப்பட்ட வரலாறு, இயேசுவால் நடந்த அதிசயம், சரிங்களா? இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சரணம் பாடலாம். 4 நாளாயிற்று நாருமென்றார், நம்பிக்கையிலே அவன் பிழைப்பான் என்றார். 4 நாளாயிற்று நாருமென்றார், நம்பிக்கையிலே அவன் பிழைப்பான் என்றார். நம்பிக்கை வைத்தார், இயேசுநாதனை கண்டார், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தாம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவே இயேசுவண்டை இளைப்பாறும். இப்போ இந்த பாட்டு பாடும்போதே உங்களுக்கு நிச்சயமா என்ன பண்ணியிருக்கோம், தெரிஞ்சிருக்கும். இது ஒன்றும் இல்லை, லாசரு, மரியா, மார்த்தாள், இவங்க 3 பேரும் சகோதர சகோதரிகள், சரிங்களா? இப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கண்ணீரோடு இருப்போம். எதுக்கெல்லாம் கண்ணீரோடு இருப்போம்? யோசித்து பாருங்க. நம்ம பிரச்சனை, நம்ம தேவை, நம்மளை யாராவது நெருக்குறாங்க, யாராவது நம்மளை வெறுக்கிறாங்க, யாராவது நம்ம ஒதுக்குறாங்க, அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணீர் விடுவோம், சரிங்களா? அப்போது இங்கே யார் கண்ணீர் விட்டது, ஏன் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே மார்த்தாள், மரியாள், ஓகேவா, இவங்க அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்க? தனக்கு அன்பான, தன்னை நேசிக்கிற, தனக்காய் உதவி செய்கிற, தனக்கு அம்மா அப்பா போல தன்னை பார்த்துக்கிற தன் சகோதரன் மரித்து விட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில்
உங்களுக்கா யாராவது சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கள் அப்பா, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எங்கள் அப்பா. அப்போது நமக்காக ஒருத்தவங்க இறங்குகிற, ஒருத்தவங்க பரிந்து பேசுகிறவங்க இறந்து போயிட்டாங்க, என்ன பண்ணுவோம்? ஐ ஜாலி, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அப்படியே சொல்லுவோம். இல்லைல்ல, நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிற, கண்ணீர் விடுற, நம்முடைய பாரத்தை சுமக்கிற யாராவது மறுத்துட்டாங்கன்னா நான் ரொம்ப என்ன பண்ணுவோம்? வருத்தப்படுவோம். அதே மாதிரி தான் இங்கே மரியாளும் மாத்தாலும் என்ன பண்ணுறாங்க? வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க மட்டும் அழுவல. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த யூதர்களும் என்ன பண்ணுறாங்களா? அழுகிறாங்களா. அல்லேலூயா. உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா, நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. இதுதாங்க அங்கே நடந்துச்சு. ஏசப்பா அவங்கள பார்க்குறாரு. அந்த பார்க்குறாருன்னு தெரியாமலே அவங்க என்ன பண்ணுறாங்க? அழுகிறாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, என்னை என்னான்னு கேட்க கூட இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் கடனோடு போராடி கொண்டிருக்கிறேன், இல்லை என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல, நான் சேர்க்கணும், என் பிள்ளைய சேர்க்கணுன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட எனக்கு இன்னும் வரல, இல்லை நீட் எக்ஸாம் எழுத கூட எனக்கு எங்கள் பிள்ளைக்கு சுகம் இல்லை அப்படின்னு ஒரு வேளை தேங்கி தேங்கி அழுதுகிட்டு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? உங்களை ஏசப்பா பார்க்க வரார், உங்கள் பக்கத்தில் வரார். இன்னைக்கு அப்படி தான் அங்கே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? மரியாள் மாத்தாள் அழுகிறாங்க. சரிங்களா? மரியாள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறது? ஐயோ என் பிரச்சனை யார்கிட்ட சொல்கிறது? எனக்குன்னு இருந்தவங்க இறந்து போயிட்டாரு, எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு சகோதரன், எங்கள் 2 பேரையும் அரவணைக்கிற ஒரு சகோதரன், எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்குற ஒரு சகோதரன், எங்கள் 2 பேரையும் நேசிக்கிற ஒரு சகோதரன். இப்போ அந்த நேசிப்பு யார்கிட்ட கிடைக்கும்? யார் என்ன அரவணைப்பா? யார் என்ன பாதுகாப்பா? யார் எனக்காக பரிந்து பேசுவா? யார் எனக்கு சம்பாரிச்சு போடுவா? அவங்களுக்கு எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் லாசருவை குறித்த ஒரு துக்கம் மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் இருந்துச்சு. அதே போல தான் உங்களுக்கும் இருந்திருக்கும், உங்களுக்கும் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இருந்தவங்கள கூட நீங்கள் இழந்து போயிருக்கலாம். உங்களை நேசித்தவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? இழந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் பக்கத்தில் வரார், இயேசு உங்கள் அருகாமையில் வரார், இயேசு உங்கள் 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 ஷோல்டர் பக்கம் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் அழறீங்க? ஏன் அழறீங்க? ஏன் துக்கித்திருக்கீங்க? ஏன் கவலையோடு இருக்கீங்க? அப்படி தானே மரியாதை பார்த்து கேட்டிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. அப்படி தானே அங்கே அழுகிற யூதரை பார்த்து கேட்டிருப்பாரு. அழுதுட்டு இருக்கும்போது இயேசுக்கு சொன்னது, அழாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே வெளில போங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பாரு. இல்லை என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் என்ன சொன்னார்? அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்? நீங்கள் அழுதுட்டு உட்காந்துருக்கீங்களே, இப்போ கூட இப்படி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு ரொம்ப பாரத்தோடு உட்காந்துருக்கீங்களே, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்? நாளைக்கு நான் கட்ட வேண்டிய கடன், நான் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அப்படியே கன்னத்தில் கை வச்சு அழுதுட்டு இருக்கீங்களே, உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை பார்த்து, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அவ்வளோதாங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஏன் அழுகிற? ஒரு மெசேஜில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன். ஏன் அழுகிற? யாரை தேடுகிறாய்? நேற்று தினத்தில் ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, நேற்று தினத்தில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு சிஸ்டர் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர் உங்கள் செய்தியை தான் சிஸ்டர் நான் கேட்டுட்ருக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி ஏன் அழுகிறாய்ன்னு கேட்டிங்களே, அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு சிஸ்டர். நானும் அப்படி தான் அழுதுகிட்டு இருக்கேன். என் அன்பு சகோதரி, கவலைப்படாத, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா? உங்களுக்கு என் சாட்சி ரொம்ப பிடிக்கும்.
நீங்கள் என் சாட்சியை ரொம்ப விரும்புவீங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா? ஒரு நாள் இப்போ இந்த மந்தில் நடந்துச்சு. ஒரு நாள் அதான் நான் வராததுக்கு காரணம் கூட உங்களுக்கு சொன்னேன்ல. எனக்கு ரொம்ப சம்பள பிரச்சனை. அதனால தான் என்னால் வர முடியலன்னு கூட சொன்னேன்ல. ஒரு நாள் இரவு மணி 10 மணி. 10 மணிக்கு நான் உட்காந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், விம்கோ ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போது அந்த பாஸ்டர் என்கிட்ட பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் எனக்கு வந்தது. அந்த ஃபோனை நான் அட்டெண்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க. அவங்க பேர் ரேச்சல். அவங்க வந்து ஏதோ என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க. சொந்தமாக ஏதோ வச்சுருக்காங்க போல், சோஷியல் ஒர்க்கர். அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிஸ்டர் நான் உங்களை மீட் பண்ணணும். இது மாதிரி உங்களை பற்றி ஒருத்தர் எனக்கு அறிமுகம் கொடுத்தாரு. ஸோ நான் உங்களை பாஸ்டர் சுதர்சன் அப்படின்றவர் உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்னேன், ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க என்ன கேட்டாங்க, உங்களை நான் எப்படி மீட் பண்ணுறது? நான் சொன்னேன், நான் பஸ்ஸில் வரேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்லை நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா, காரில் வாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் என்னால் இப்போது இந்த சூழ்நிலையில் காருக்கு டிரைவருக்கு காசு கொடுத்து கூட வர முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, இல்லை பெட்ரோல் டிரைவருக்கு எல்லாருக்கும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி கார் எடுத்துகிட்டு போனேன். நான் என்னத்துக்கு போனேன் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ என்கிட்ட பதில் சொல்லுங்கள். எதுக்காக அவங்க என்ன வர சொன்னாங்க? மீட் பண்ணுறதுக்கு, சந்திக்கிறதுக்கு, 2 பேருக்கு ஒரு சந்திப்பை ஏற்படுத்துறதுக்கு அவங்க என்ன வர சொன்னாங்க. நான் வந்து ராயபுரத்தில் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ அவங்களும் என் கூட பேச ஆரம்பித்தாங்க. நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கள்லாம் எடுத்தாங்க, வெஜிடபிள்ஸ். ஒரு 4-5 வகையான காய்கறி இருக்கும். ஸோ அவங்களும் இந்த மெசேஜை கேட்பாங்க. நான் எந்த ஒரு மறைவும் இல்லாமல் உங்களுக்கு சொல்கிறேன், இருக்கும். எழுந்து, சிஸ்டர் இது உங்களுக்காக கர்த்தர் கொடுக்க சொன்னது. என்னோட முதல் விளைச்சலை யாருக்கு கொடுக்கணும்னு கேட்கும்போது கடவுள் உங்களை எனக்கு காமிச்சாரு, அதனால் உங்களுக்காக அப்படின்னாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே நான் சொல்கிறேன், அன்றைக்கி முந்தின நாள் நைட்டு எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் எங்கள் வீட்டில் கிடையாது. வெறும் தக்காளி, வெங்காயம் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ இவங்க வந்து இந்த காயை என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே மனுஷங்களுக்கு தான் திருப்தி இருக்காது, நானும் மனுஷி தானே. இப்போ நான் ஆவியானவரை பார்த்து சொன்னேன், ஏசப்பா இவ்வளோதானா, இதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஒரு 2 செகண்ட், 2 நிமிஷம் கழித்து அடுத்து ஒரு 3 பேக் அவங்க தூக்குறாங்க. தூக்கி ஒரு 6000 ரூபாய் மதிப்பு இருக்கும், நிச்சயமாக ஒரு 6000 ரூபாய் மதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த பேகை கொடுத்து என்கிட்ட, சிஸ்டர் உங்களுக்காக கடவுள் ஜீசஸ் என்கிட்ட இதை கொடுக்க சொன்னார். இது வந்து உங்களுடைய விவிஎஸ் பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் அப்படின்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் என்னாண்ட ஒரு பொருள் வாங்கக்கூட காசு கிடையாது, நிச்சயமாக என்கிட்ட கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன் ஏசப்பான்னு சொல்லி தவிக்கிற நேரம், அங்கலாய்க்கிற நேரம், யார்கிட்ட கேட்குறதோன்னு கூட தெரியாத ஒரு சிச்சுவேஷன். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க கூட என்னால் முடியல. அந்த சூழலில் நான் இருக்கும்போது இந்த அம்மா இந்த 3 பேக்கையும் தூக்கி கொடுத்து, இதை வந்து பிள்ளைங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த பேக்கில் என்ன இருந்தது கூட சொல்கிறேன் பாருங்கள். பேட்டு, பாலு, டாய்ஸு, இந்த டாக்டர் சொப்பு சாமான், அந்த மாதிரி பொருட்கள்லாம் அதில் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தனும், எத்தனை பிள்ளைங்க என் விவிஎஸில் வந்தாங்களோ, கிட்டத்தட்ட 70 செட்டு, 70 பிள்ளைங்க, அதுக்கு மேலேயே அதில் இருந்துச்சு. நான் நம்ப கூட நம்பலை. ஆனால் ஏசப்பாவோட பெரிய கிருபை. இன்றைக்கி நான் கண்ணீரோடு வேதனையோடு தான் அந்த இடத்துக்கு போனேன். எனக்கு ஏதாவது நடக்காதா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் நான் போனேன். ஆனால் ஏசு என்னை பார்த்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கி மரியாள் மாத்தாலும் ஏசு சாமி பார்த்தார். எனக்கு ஏதாவது நடக்காதா, என்னோட சகோதரன் இறந்துட்டாரு, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, இன்னைக்கு தேவை எனக்கு உணவு, யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்பில் அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அந்த இடத்துல போனார். எங்கே வச்சிருக்கிறீங்க, எங்கே புதைச்சிருக்கிறீங்க,
காமிங்க அப்படின்னு கேட்கும்போது 4 நாள் ஆயிடுச்சு. வேணாம் நாத்தடிக்கும். ஆமாங்க, இயேசுவுக்கு எத்தனை நாள் ஆனாலும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இல்லை இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் யாரும் உதவி செஞ்சாலும் அது ஒன்றுமே நடக்காது அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை பார்க்குறாரு, இயேசு உங்களை கவனிக்கிறாரு. இப்படி தாங்க, இப்படி தான், அதே சூழ்நிலை தான், அதே 10 மணி தான், அதே விம்கோ ஸ்டேஷன் தான், அதே பாஸ்டர் தான், அவர்கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். திருப்பி ஒரு ஃபோன் வந்தது. நாளைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கவலையோடு தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். 70 பிள்ளைங்க, 70 பிள்ளைங்களுக்கு நான் எப்படி கொடுக்க போகிறேன்ற சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. என்ன ஃபோனுன்னா, அந்த பிள்ளை, அந்த ஸ்டூடெண்ட்டு பேர் வந்து ரித்திகா. ஒரு ஃபோன் வந்து அவங்க சொல்கிறாங்க, மேடம் நான் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், நாளைக்கு கொடுத்துருங்க, என்னோட சார்பில் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. நான் நம்பவே இல்லை, என் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் நம்பவே இல்லை. இது எவ்வளோ பெரிய அதிசயங்க. இயேசு அதிசயம் செஞ்சார்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? மரியாள் மாதாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. என்ன நடந்தது? அவர் கண்ணீரை பார்த்தார். உங்கள் கண்ணீரோடு உட்காந்துருக்கீங்களா? கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்கீங்களா? அப்படியே கையில் துடைச்சிட்டே இருக்கீங்களா? கண்ணை போட்டு துடைக்காதீங்க, அழாதீங்க, முதல்ல அழாதீங்க. இயேசு உங்கள் கூட இருக்கார். அவங்க கண்ணீர் விட்டதை இயேசு பார்த்தாருங்க. சிஸ்டர், அந்த 35வது வசனத்தை வாசிங்களேன். அவங்க கண்ணீர் விட்டதை இயேசு பார்த்தார். இயேசு கண்ணீர் விட்டார். அவ்வளோதாங்க, இயேசு பார்த்தாரு. மனிதர்கள்லாம் நம்ம கண்ணீர் விடுறதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, அழாத அழாத. அவங்க மனசுக்குள்ள என்ன நினச்சிப்பாங்க, இதுக்கு இன்னும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. அப்போ ஆடிச்சில்ல, அப்போ பேசிச்சில்ல, அப்போ ஓவராக பண்ணிச்சில்ல, அதுக்கு இப்போ தேவை. யோசிச்சு பாருங்களேன். லாசர் இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அவங்களோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்திருக்கும். அவங்க யார்கிட்டயும் போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி தானே இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. லாசரும் இயேசுசாமி 2 பேரும் சிநேகிதர்கள், நெருங்கிய நண்பர்கள். அப்போ எப்படி இருந்திருக்கும் அவங்க வீடு? எவ்வளோ கலகலகலன்னு இருந்திருக்கும், எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்க இல்லை? ஆனால் இப்போது இவங்க அழுகுறத பார்த்து இயேசுசாமி சிரிச்சுக்கிட்டு போனாரா? சந்தோஷமாக போனாரா? இல்லைங்க, இயேசுவும் கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இயேசுவும் கண்ணீர் விட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கீங்களா? பாரத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவ்வளோதாங்க. நீங்கள் அவமானப்பட்டு உட்காந்துருக்கீங்களா? அசிங்கப்பட்டு உட்காந்துருக்கீங்களா? வேதனைப்பட்டு உட்காந்துருக்கீங்களா? ஒருவேளை ஊழியக்காரங்க கூட, பாஸ்டர்ஸ் கூட, ஒருவேளை பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க கூட, இந்த மந்த்து தொடங்கிருச்சு, நான் என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், என் மனைவியோட தேவையை சந்திக்கணும், எங்கள் வீட்டில் சொந்த வீடு இல்லை, சொந்த சபை இல்லை, நான் வாடகை கட்டணும், சபை நடத்துகிறேன், சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒருவேளை ஊழியக்காரங்க கூட திகைத்து போயிருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட சேர்ந்து ஆவியில கலங்குகிற தேவன். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. அவ்வளோதாங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் நீங்கள் கலங்கும் போது அவர் சிரிக்கலைங்க. நீங்கள் வேதனைப்படும்போது அவர் சிரிக்கலைங்க. நீங்கள் அழும்போது அவர் பரியாசம் பண்ணி சிரிக்கவே இல்லைங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அவர் கண்ணீர் விட்டார். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? ஆவியில் கலங்கினார். ஏங்க யோசிச்சு பாருங்களேன். யாராவது
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. எங்க அம்மா இறந்தப்போ எனக்கு அம்மா, அப்பா இல்ல. எங்க அம்மா இறந்தப்போ, "அழாத, அழாத. நான் இருக்கேன், நான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன். உனக்கு கவலையே நீ படக்கூடாது." ஐயோ! கல்யாணம் ஆவாத ஒரு பொண்ண விட்டுட்டு போயிட்டாங்களே! யாருமே இல்லையே! அப்படின்னு சொன்னவங்கலாம் 3 நாள் தாங்க. 3 நாள். அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னவங்கலாம் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க. ஒரு வார்த்தை. இல்ல. சொந்தம், பந்தம் எல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க. ஆனா, இதே தானே சூழல் இருந்திருக்கும். இதே தானே இருந்திருக்கும். சாவு இருக்கும்போது அழுதுருப்பாங்க. டெட் பாடி இருந்திருக்கும்போது அழுதுருப்பாங்க. வேதனைப்பட்டுருப்பாங்க. நம்ம கண்ணீர தொடச்சிருப்பாங்க. நம்மளுக்கு காஃபி குடுத்துருப்பாங்க, டீ குடுத்துருப்பாங்க, சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. எல்லாமே ஓகேங்க. ஆனா கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறது யாருமே இல்லங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் தாங்க. எத்தனை பேர் அத ஃபீல் பண்றீங்க? அதாங்க. இயேசு அங்க வந்தாருங்க. இயேசு அங்க வந்தார். அவர் அழுதார். அவர் ஆவியில் கலங்கினார். அவர் கண்ணீர் விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கண்ணீர் விடுகிற தேவன். அவர் கண்ணீர் மட்டுமா விட்டாரு? அவர் ஆவியில மட்டுமா கலங்கினாரு? அவர் உயிரோடு லாசருவை எழுப்புனாரு. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. நாத்தம் அடிக்கும். வேணாம், போகாதீங்க. புதைச்சது புழுவாயிட்டு இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க. நத்திங். டோன்ட் வரி. ஏசப்பா அங்க கூட இருக்கார். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? இயேசு உங்க கூட இருக்கார். நீ எதிர்பார்த்தது நடக்க போகிறது. நீ கேட்டது கிடைக்க போகிறது. இல்ல, ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சிஸ்டர் மாலான்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இருக்காங்க. சிஸ்டர், எனக்கு நடக்குமா? என் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குமா? பேசிக்கிட்டே தாங்க இருக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு கால் வந்தது. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து, நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, எனக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் நடக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்ணீரோடு இருக்கீங்களா? அழாதீங்க. உங்கள் கண்ணில் இருக்கிற கண்ணீரெல்லாம் இயேசுப்பா பார்த்துக்கிட்டே இருக்கார். உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் வேதனையை விசாரிக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, யாரெல்லாம்ப்பா தன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஏசப்பா எனக்கு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்களோ, எந்தெந்த பாஸ்டர்ஸ் எல்லாம், எந்தெந்த ஊழியக்காரர்லாம், எந்தெந்த சுவிசேஷர்லாம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட நான் என்ன பண்ண போகிறேன், என் சபைக்கு வாடகை கட்ட நான் என்ன பண்ண போகிறேன், என் சேனலுக்கு நான் வாடகை கட்ட என்ன பண்ண போகிறேன், இத்தனை பேருடைய தேவைகளும் என் தேவன் சந்திங்கப்பா. உங்களுடைய பிரசன்ஸ்னாலே மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவர். எல்லாவற்றையும் பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அறிவிப்பு உங்களுக்காக நான் கொடுக்குறேன். என்னுடைய ஊழியம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நடந்து கொண்டிருக்கிறது. ஊழியத்துக்காக ஜெபியுங்க, தாங்குங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.